ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லவனதன். ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பேசிக்காக நான் யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா DT830D அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் தான். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த மல்டிமீட்டர் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஸ்கேலிங் இருக்குது, ஸோ அந்த ஸ்கேலிங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எலக்ட்ரானிக் காம்போனன்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டிமீட்டர். ஸோ இந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்ரி, அதாவது வந்து இந்த ஒரு பேட்டரியில் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கடையில் கிடைக்கிற அந்த 9 வோல்ட் பேட்டரி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து அது பேட்டரி மாற்றும்போது அதை நான் வந்து சொல்கிறேன், அந்த பேட்டரி எப்படி இருக்குன்ட்டு கழட்டி கட்டுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராப் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்ன ப்ராப் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் செக் பண்ணுறது. காமன் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்குமே வந்து காமன் தான் இது. ஸோ அது அப்படியே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆம்ஸ் ரேட்டிங்கு. ஸோ ஆம்ஸ் ரேட்டிங் அப்படின்னா இந்த ப்ராப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அது வந்து இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேனா நம்ம வந்து இந்த 2 பின்னில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். பட் இது வந்து ஆம் ஸ்கேல் மட்டும் இதில் தான் வரும். ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறது. என்பிஎன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. அந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு எமிட்டர் பேஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஹெச்எஃப்இ அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைப்பர் பெராமீட்டர் அண்ட் ஃபார்வேர்ட் கரண்ட் கெயின் இன் தி எமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம், இந்த வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபார்வேர்ட் கரண்ட், அதாவது வந்து டிரான்சிஸ்டர் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயோடுனாலும் சரி, டயோடு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவோட ஜங்ஷன் தான் வந்து டயோடுன்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் இருக்குது எப்படின்னா, இப்போ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், இல்லைன்னா வந்து நெகட்டிவ்னா நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎன்பி இல்லைன்னா என்பிஎன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம கரண்ட் கெயினுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் போகணும் அப்படிங்கிறக்காக வந்து டயோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் வந்து அலோவ் பண்ணாது, ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் போகும். ஸோ அதுக்காக டயோடு யூஸ் பண்ணுவோம். கரண்ட் கெயினுக்காக வந்து நம்ம வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப் மட்டும் ஒர்க் ஆகலை. ஹெச்எஃப்இ முடிஞ்சு, டிரான்சிஸ்டர் இது முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 2 இதில் வந்து ப்ராப் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக வந்து இது வந்து வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதெல்லாமே வந்து இதில் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து ரெட் ப்ராப் இன்சர்ட் பண்ணிட்டு, இது வந்து காமனில் வந்து நான் பிளாக் ப்ராப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மல்டிமீட்டர் ஸ்கேலில் வந்து இப்போ வந்து நீங்கள் இது வந்து வோல்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு தோராயமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏசி கரண்ட் மெஷர் பண்ணுறது. ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிசி கரண்ட் மெஷர் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஏசி லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு நோன் வேல்யூ 200 கீழே தான் ஏசி கரண்ட் இருக்குது, ஏசி வோல்டேஜ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 200 கீழே எக்ஸாக்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வச்சு மெஷர் பண்ணலாம். இல்லை எனக்கு எக்ஸாக்டாக தெரில அப்படின்னா நீங்கள் வந்து 750 வச்சு மெஷர் பண்ணுறது தான் வந்து சேஃபு. ஸோ 750 வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ ஏசி வோல்டேஜ் நம்ம நார்மலாக வந்து ஓகே, இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வர்றது எல்லாமே வந்து ஏசி தான். ஸோ இதுக்கு டைரெக்ஷன் கிடையாது, நம்ம எப்படி வேணால் வைக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 230 அரௌண்ட் 230 வருது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். ஏசி பொறுத்த வரைக்கும் டைரெக்ஷன் கிடையாது, திருப்பி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதே 235 காட்டும், அதே ரேஞ்ச் காட்டுது. ஸோ ஏசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைரெக்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆம்ஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஹெச்எஃப்இ வந்து நம்ம டிரான்சிஸ்டர் மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சைன் வேவ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல் மெஷர் பண்ணுறது. ஸோ ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து எக்ஸாக்டாக வந்து மல்டிமீட்டரில் மெஷர் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறதுக்கு ஆசிலோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த சைன் வேவ் கிராஃப் வரும். 180 டிகிரி ப்ளஸில் போகிறது, 180 டிகிரி மைனஸ் அப்படின்றலாம் வரும். நீங்கள் ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்னால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக இதில் மெஷர் பண்ண முடியாது.
ஸோ அதனால் அதுவும் வந்து இதில் நம்ம மெஷர் பண்ணி காட்ட முடியாது. அடுத்து வந்து கண்டினியூட்டி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூட்டி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்யூட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரேக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, ஷார்ட் பண்ணோம்னா அங்கே வந்து பீப் சவுண்ட் வரும் அண்ட் அது வந்து 0க்கு போகும். ஸோ இது மூலிமா நீங்கள் இடையில வந்து பிரேக் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கண்டினியூட்டி இதுக்கு யூஸ் ஆகுது. கண்டினியூட்டி இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டினியூட்டியில் வச்சுட்டு, இது வந்து இப்போ வந்து பிளாக்கை வந்து பிளாக்லேயும் இங்கே மைனஸ்லேயும், ரெட்டை வந்து இங்கே ப்ளஸ்லேயும் வச்சிங்கன்னா எரியும். ஸோ எரியுது, உங்களுக்கு அந்த தெரியுதுன்னு தெரில, எல்இடி எரியுதா? ஸோ அதில் இது என்ன அப்படின்னா, நம்ம பேட்ரி, அதாவது மல்டிமீட்டர் பேட்ரி பவர்லேருந்து இது வந்து எரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டினியூட்டியில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மேக்ஸிமம் வந்து கண்டினியூட்டி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணிட்டேன். 2 கம்பி வந்து ஷார்ட் பண்ணோம்னா அதோட சார்ஜ் சுத்தமாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் வந்து டிசி வைக்கிறேன். டிசி 20 கிலோ வச்சுட்டு, இதில் வந்து மைனஸு, டிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொலாரிட்டி இருக்குது. டிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொலாரிட்டி வரும். ஸோ இதில் மைனஸு, இதில் வந்து ப்ளஸ்ஸு வைக்கிற, சார்ஜ் சுத்தமாக இல்லை. அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கண்டினியூட்டி வைக்கிறேன். ஸோ கண்டினியூட்டி வச்சுட்டு அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சு பிடிக்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கொஞ்சம் நேரம் வச்சு பிடிச்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மல்டிமீட்டரில் இருக்கிற சார்ஜ் வந்து, பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து சார்ஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் நான் இப்போவே வந்து டிசி வச்சுட்டு இப்போ செக் பண்ணுறேன், அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூட்டியில் வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம், கெப்பாசிட்டரெலாம் செக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. எல்லா கெப்பாசிட்டியும் அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் நல்லாயிருக்கு. டயோடு பொறுத்த வரைக்கும் எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பயாசிஸில் மட்டும்தான் அலோவ் பண்ணும், ரிவர்ஸ் பயாசிஸில் அலோவ் பண்ணாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து ப்ளஸ் கொடுக்குறேன், ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து மைனஸ் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து இது வந்து ஆனோடு, இது வந்து கேத்தோடு. ஸோ வேல்யூ வந்து இந்த ஒயிட் கலர் ரவுண்டாக இருக்கிறது வந்து மைனஸு, ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸுக்கு மைனஸும் கொடுக்குறேன், நம்மளுக்கு வந்து அங்கே வேல்யூ காட்டுது. இதே வந்து நான் வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக வேல்யூ காட்டாது. ஏன்னா வந்து ரிவர்ஸில் வந்து டயோடு வந்து அலோவ் பண்ணாது. ஸோ கண்டினியூட்டியில் வந்து நம்ம வந்து டயோடு வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டயோடு. ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜங்ஷன். ஸோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம வந்து டிரான்சிஸ்டரும் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் 4202PD அப்படிங்கிற ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ இதில் வந்து அதே மாதிரி வந்து இப்போ வந்து இது வந்து எது வந்து நம்மளுக்கு என்பினா இல்லை வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டான்னு தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி கண்டினியூட்டியில் வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு இதில் வந்து கொடுத்துட்டு மீதி 2 ப்ராப்பை வந்து செக் பண்ணலாம். ஸோ வேல்யூ காட்டுது. ஸோ பாசிட்டிவ் ஒரு ப்ராப்பில் வச்சுருக்கேன், இன்னொரு ப்ராப்பில் வச்சு காட்டுறேன், வேல்யூ காட்டுது. இன்னொன்றில் வைக்கிறேன், வேல்யூ காட்டுது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் மட்டும் மாற்றுறேன், இது ஒரு நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ். ஸோ 2 நெகட்டிவ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ். அதனால் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து சென்டரில் வந்து வைக்கிறேன், மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா வேல்யூ காட்டாது. ஏன்னா இதுவும் வந்து டயோடு தான், டயோடு மாதிரி தான் செயல்படும். ஸோ இந்த இது வேல்யூ காட்டாது, வேல்யூ காட்டாது. ஸோ இந்த 2 இதுலேயுமே வேல்யூ காட்டாது. கண்டினியூட்டி முடிஞ்சு அடுத்து வந்து ஓம் ஸ்கேல் வருவோம். ஓம் ஸ்கேல்னால் நம்ம வந்து ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓம் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த கலர் கோடிங்கெல்லாம் இருக்குது ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும். இந்த கலர் கோடிங் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 200 ஓமில் வச்சுக்கோங்க.
200 ஓமில் வச்சுட்டு இது ரெசிஸ்டருக்கும் வந்து நம்மளுக்கு பொலாரிட்டி எல்லாம் கிடையாது, எப்படி வேணால் செக் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ காட்டல. ஸோ இது வந்து 200ஓட அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ காட்டுது. ஸோ இது வந்து 2000 ஓம் வச்சோம். 2000 ஓமில் நம்மளுக்கு வந்து 324 காட்டுது. ஸோ இதோட ஓம் வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 320. ஸோ அப்ராக்சிமேட்டாக 320லேருந்து 330 வரைக்கும் சொல்லலாம். இது கன்ஃபார்ம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதோட டிஃபராக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி வச்சுக்கிறேன், 200 வச்சுக்கிறேன். நம்மளுக்கு வந்து 200லேயே காட்டுது. எவ்வளோ காட்டுதுன்னா 20.8 20.8 காட்டுது. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20 ஓம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக நம்மளுக்கு என்ன எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவோ அதில் மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ காட்டும். அதுக்கு மேலே போக தான் நம்மளுக்கு வேல்யூ காட்டும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து காட்டாது, அதிகமாக இருந்தாலும் இதில் வந்து காட்டாது. அந்த லிமிட் வேல்யூக்குள்ளேருந்து மட்டும்தான் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஓம் ஸ்கேல் வந்து இதுக்கு பயன்படுது. நம்ம வந்து 2000K வரைக்கும் நம்ம வந்து ஓம் ஸ்கேலில் இது வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து மில்லி வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 மில்லி வோல்ட், 2000 மில்லி வோல்ட். அடுத்து வந்து 20 வோல்ட். அடுத்து வந்து 200 வோல்ட்டு, 1000 வோல்ட்டு. உங்களுக்கு வந்து நவுன் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ அப்படின்னா எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்ட் பேட்ரி அப்படிங்கிறனால நவுன் வேல்யூ. ஸோ அதை வந்து நான் நவுன் வேல்யூங்கிறனால 20ல் செட் பண்ணிட்டேன். 20ல் செட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து 5 வோல்ட் பேட்ரி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எக்ஸாக்ட் வேல்யூங்கிறதுனால நான் 20ல் செட் பண்ணிட்டு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸுக்கு மைனஸும் வச்சோம்னா ஒரு வோல்டேஜ் காட்டுது. இதே வந்து நம்ம பொலாரிட்டி மாற்றி வைக்கிறோம், மைனஸுக்கு ப்ளஸ்ஸும் ப்ளஸுக்கு மைனஸும் வச்சோம் அப்படின்னா அதே வேல்யூ தான் காட்டும். ஆனால் அங்கே வந்து மைனஸுங்கிற சிம்பிள் மட்டும் காட்டும். அவ்வளோதான். மல்டிமீட்டரில் வந்து இப்போ வந்து இந்த ஸ்கேலும் முடிஞ்சு, இதுவும் முடிஞ்சு, அடுத்தது இந்த இதுவும் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராப் போகிறோம். இந்த ப்ராப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆம்ப்ஸ் வந்து இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பொறுத்த வரைக்கும் ஆம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக இதில் ஃபேஸ் நியூட்ரலில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேபிள் வந்து வெடிச்சிடும். ஏன்னா இது வந்து 16 ஆம்ப்ஸு. ஸோ ஃபேஸ் நியூட்ரலில் கொடுக்கக்கூடாது, ஃபேஸில் மட்டும்தான் கொடுக்கணும். ஃபேஸில் கொடுத்து இதில் ஃபேஸ் இன்புட் கொடுத்து இதில் ஃபேஸ் அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எடுத்து எவ்வளோ வேல்யூங்கிறது, அதாவது வந்து 10 ஆம்ப்ஸ்க்குள்ளே இருந்ததுனா மட்டும்தான் இதில் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். 10 ஆம்ப்ஸ்க்கு மேலே போச்சுன்னா இந்த கேபிள் வந்து உருகிடும், மெல்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து லிமிட் வந்து 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து சேஃப் கிடையாது. மல்டிமீட்டரில் வந்து இந்த மல்டிமீட்டரில் நம்ம ஆம்ப்ஸ் செக் பண்ணுறது சேஃப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஆம்ப் ஸ்கேல் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைட் நம்ம வந்து எரிய வைக்க போகிறோம். ஸோ இந்த லைட் எரியறதுக்கு இந்த 5 வோல்ட் பேட்டரியில் எரிய வைக்க போகிறோம். இந்த 5 வோல்ட் பேட்டரியில் லைட் எரியறதுக்கு எவ்வளோ ஆம்ப்ஸ் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ராப் மாற்றிக்கிறேன், ஏன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. நான் வந்து இந்த கனெக்டர் உள்ள ப்ராப் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஆம்ப் ஸ்கேலில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த லைட்டோட ப்ளஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கொடுக்க போகிறேன். இதுதான் வந்து இந்த லைட்டோட ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பேட்ரி இருக்கு இல்லையா, இந்த பேட்ரி வந்து எடுத்துகிட்டு இது வந்து ப்ளஸ் மைனஸ் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ஆம்ப் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10ல் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நோன் வேல்யூ இல்லை, அதனால் வந்து நான் வந்து இது 10 வச்சுக்கிறேன். இந்த மைனஸை வந்து பேட்ரியோட மைனஸ், இதுதான் வந்து பேட்டரியோட மைனஸு. ஸோ இந்த பேட்டரியோட மைனஸில் நான் வச்சுட்டோம். இந்த ப்ராப்பை வந்து நம்ம ப்ளஸில் வைக்க போகிறோம். ப்ளஸில் வச்சா அது வந்து எரியுது. ஸோ எரியும் போது நம்மளுக்கு வந்து அங்கே எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத காட்டு பாருங்கள். 0.2 ஆம்ப்ஸ் அந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து எடுக்குது. அதாவது வந்து இந்த பேட்டரியில் இந்த எல்இடி எரியறதுக்கான ஆம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.2 ஆம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது வந்து பவராக எரியுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஆம்ப் ஸ்கேல் வந்து செக் பண்ணணும்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த மல்டிமீட்டர் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்டில் கேளுங்க. நான் வந்து அது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.